கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தை நம்ம கவனிக்கலாம். இப்போ சொல்ற நம்ம வாய்ஸ் ஆஃப் ஷெப்பர்ட் மூலம் தேவனுடைய வார்த்தை நம்ம கவனிக்க போகிறோம். இப்போ யாத்திராக புஸ்தகத்துல ஸ்தோத்திரம். இது வரைக்கும் நம்ம யாரை பார்த்தோம், அந்த பிள்ளைங்க இப்படிதான் இருந்தாங்க, எப்படி ஆசீர்வாதமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஆபிரகாமத்துல இருந்து ஸ்தோத்திரம் யோசிப்பு வரைக்கும் நம்ம பார்த்தோம். அது இப்போ வந்து யாத்திரை ஸ்தோத்திரம். நம்ம நிறைய இப்ப மோசே என்ன பண்றாரு, ஆண்டவர் அழைக்கிறாரு. அவர்கிட்ட ஒண்ணாம் முடியாதுங்கிற 7ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் மிகுதி பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. இத பார்த்து எகிப்துல இருக்கிற பார்வோனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அதனால அந்த ஆண் பிள்ளைகளை என்ன பண்ணணும், அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுத்தாரு. ஆனா பாருங்க சொல்ற, அந்த முடிவை கர்த்தர் என்ன பண்ணினாரு, மாற்றினாரு. பிறக்கும் போது என்ன பண்ணிடணும், கொலை செஞ்சிடணும், மருத்துவ வச்சுக்கலாம் சொல்லிடுறாரு. தண்டிகாரத்துல நீங்க வாசிக்க பாத்தீங்கன்னா மருத்துவ வச்சுக்கலாம் என்ன பண்ணாரு சொல்லிடுறாரு. அந்த குழந்தைங்க என்ன பண்ணாரு, சாகடிச்சிடுன்னு சொல்றாரு. ஆனா அவங்க பலமுள்ள சரியா இருக்கிறதுனால வீட்லயே குழந்தை பிறந்துடும். அது மாதிரிதான் பிறந்தாரு மோசே. அப்போ அந்த மோசை பிறந்து அவரு சோத்திரம் பிறகுறாருக்கு. சோத்திரம் 2ஆம் அதிகாரத்துல தேவன் கொடுத்தாரு, ஒருவன் லேவி குமாரன் ஒருத்தியே பாவம் பண்ணினார். யாரு, மோசே. சொல்ற 2ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல நம்ம வயசுக்கு ஓர்த்தி அந்த மனிதரிடத்து தங்கியிருக்க சம்மதித்தான். அவன் சிப்போரா என்னும் தன் குமாரதியை மோசைக்கு கொடுத்தார். அப்போ சோதர மோசை என்ன பண்றாரு, திருமணம் பண்றாரு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாரு, எகிப்து தேசத்துல அணுகாம அவர் பிறகுறாரு. அவர் பிறக்கும் போது அந்த குழந்தைய என்ன பண்ணிடலாம், ரொட்டி போட்டணும் அப்படின்னு எல்லாம் ஒரு சட்டம் வந்துருச்சு. இந்த அம்மா பிறந்து 3 மாசம் வரைக்கும் ஒழிச்சு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை ஒழிச்சு வைக்க முடியல. அது அப்போ என்ன பண்றாங்க, பார்வதி மனைவி அங்க ஆத்துல குளிக்க வருவாங்க. அப்ப நாகர் கட்டி செஞ்சு அந்த குழந்தைய அதை வச்சு அப்படியே விடுறாங்க. அந்த அம்மா அந்த ராணிகிட்ட போயிட்டு என்ன பண்ணுது, சேர்ந்தது அதை எடுத்து அந்த அம்மா கிட்டயே வளர்க்கும்படியாக கொடுக்குறாங்க. தன் தாய்கிட்டே வளர்க்கும்படி பணத்தை கொடுத்து அந்த பிள்ளைய பராமரிக்கும் மாதிரி செய்யறாங்க. அப்படியே செஞ்ச பிறகு ஒரு டைம் என்ன பண்ணிடுறாரு அவரு சொல்றேன், அந்த ஜனங்களை என்ன பண்றாரு, பயங்கரமா கொடுமைப்படுத்துறாங்க. சோதனை பயங்கரமா கொடுமை வருது. அவரால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. பாருங்க அவர் என்ன பண்றாரு, சோதனை பதியத்துல 11ஆம் வசனத்துல, அப்படி அவர்கள் சுமை சுமத்துகிற வேலையில் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரர்கள் வைத்தார்கள். அப்போது அவர்கள் பார்வோனுக்காக பிடிக்கும் சாமியும் பட்டணங்களை கட்டினார்கள். சோத்ரா அவருக்கு நிறைய வேலை மக்குறாங்க. அதை பார்த்து மோசை என்ன பண்றாரு, கோவப்பட்டாரு. கோவப்பட்டதுனால என்ன பண்றாரு, கொண்டு போட்டுடுறாரு. யாரு, பார்வனுடைய சனங்களை என்ன பண்ணிடுறாரு, கொண்டுடுறாரு. எங்க சனங்களை நீ எப்படி வந்து அடிமையா வேலை நடத்தலான்னு கொண்டு போட்டுறாரு. பயந்து ஓடி போயிடுறாரு. அப்போ சோதர 2:11 மோசே பெரியவனாக காலத்தில் அவர் தன் சகோதரத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரிக்கு எபிரேயர் ஒருவனை ஒரு எகிப்தியனை அடிக்கிறதை கண்டு அவங்க எங்க பார்த்து ஒருவர் இல்லை என்று எகிப்தியனை வெட்டி அவன் மனைவியில புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலே வெளியே போன போது எபிரேய மனுஷன் இருவன் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்போது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாக நியாயத்தை வைத்து யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்தவன் ஒரு அடிக்கிறத சண்டை போடுறத பார்த்துட்டு இருக்க முடியுமா, சகோதரர்கள் எல்லாம் அடிக்கிறாரு. அவங்க அந்த எகிப்திய ஜனங்கள் அதை பார்த்து என்ன பண்ண முடியல, அடிச்சு கொலை செஞ்சு வச்சுட்டு போயிடாது. அதை பார்த்த உடனே இவன் என்ன செஞ்சுருவாங்களோ சொல்லி அவர் பயந்து ஓடிடாரு. ஓடுற பிறகுதான் சிப்போரால அவங்க சோத்திரன் மீதியா தேசத்துல 7 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கிட்ட போயிட்டு ஒரு குமாரனை கண்டுன்னு அவங்களுக்கு பாதுகாப்பு. அதுக்கப்புறம் ஆண்டு என்ன பண்றாரு, சோதரர் அவரோட கூட பேசுறாரு. 3ஆம் அதிகாரத்துல பேசுறாரு. பேசி என்ன பண்ணு, அந்த சொல்ற 2ஆம் வசனத்துல 3ஆம் அதிகாரத்தான் ஐக்கிய கற்பனை தூதலான ஒரு செடி நடுவில் இருந்து உண்டான அக்னி சோழியை நின்று அவருக்கு தரிசனம் பண்ணார். அப்போது அவர் உற்று பார்த்து முச்செடி அக்னி சோழியை எரிந்து அது வெந்து போகுது இருக்கிறது. அப்போது மோசே, இந்த முச்செடியை வெந்து போகிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சி பார்ப்பேன் என்றால் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறது. கட்டார் முச்செடி நடிக்கிறது. தேவன் அவனை நோக்கி, மோசைய கூப்பிட்டார். அப்படி ஏதோ அடியே என்றான். அப்போ சோத்திர பாருங்க, ஆண்டவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இந்த ஜனங்களுடைய பாவம் பூக்குறல் சமூகத்துல வந்து என்ன பண்ணுது, எட்டுது. அதனால இவங்களுக்காக இப்போ என்ன பண்ண, பார்வன் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுறாரு.
அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டவரு கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சு வராருங்க. வந்து பாருங்க சோதரன் அந்த சோதரம் 3ஆம் அதிகாரத்துல அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோடைய நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் எகிப்து தேசத்துல விடுவிக்க கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு நீ வா அப்படின்னு கூப்பிடாரு. உடனே வருகிறாரு. ஆண்டவர் தாமே சோதர அவர்கிட்ட பேசுறாரு. அது பெரிய சாப்டர். அவர் கீழ்படுகிறார். அவர் சொல்லுக்கு கீழ்படுகிறாரு. சோதர அப்பா அம்மா சொல்லுக்கு வார்த்தையை சொல்லிட்டு கீழ்படிந்து வராரு. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாரு? வழிநடத்திட்டே வராரு. அதுக்கப்புறமா சோதர யோசுவா தான் என்ன பண்றாரு? சோதர யோசுவாக்கு அப்புறம் யோசுவா வழி நடத்தி கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறாரு. ஆனா வழி நடத்தும்படி மோசையை என்ன பண்ணுறாரு? அழைக்கிறாரு. அவர் வருகிறாரு. அவர் பெரிய அற்புதங்கள் அவரு செய்கிறார். நம்ம செபிக்கலாமா? எங்களை நிமானிய சீரகத்தின் தகப்பனே, இதை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே உண்மையா இருக்கட்டும், நீதிக்கு நீதியாய் சரி கட்டட்டப்பா. இன்னைக்கு உண்மை இல்லப்பா, பொய்யா இருக்கிறாங்கப்பா, பயந்து இருக்கிறாங்கப்பா. ஆனா மோசைய பாருங்க, தட்டி கேட்டதுனால அங்கோரே அவர் பயந்து ஒளிந்து கொண்டார். ஆனா தேவன் அவனோட பேசி இஸ்ரவேல் சேனங்களை வழி நடந்தபடி ஆண்டவரே அவருக்கு அனுகிரகம் செய்கிறே. இப்படி சேனங்கள் பயப்படாது இருக்க ஆண்டவரே நீதியை நீதியாகும், ஆண்டவரே அநியாயத்தை அநியாயமாகும். ஆண்டவரே தேசத்துல செயல்படுகிறதப்பா, அதுக்கு நீங்க சரி கட்டுங்கப்பா. எங்களால முடியாதப்பா. தேசத்துல ஆண்டவரே கிறிஸ்தவர்களுக்காக செபிக்கிற மற்ற ஜனங்களுக்காக செபிக்கிற ஒற்றுமை ஒருமனப்பாட்டை தாங்க, சமாதானத்தை தாங்கப்பா. ஆண்டவரே மனசாட்சி இல்லாம இருக்கிறாங்க, கையில மண்ணை வணங்குறாங்க. இயேசுவை வணங்க உதவி செய்வீராக என்று மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.